மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய அன்றாட உணவு வழியாக இயேசு நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு நலமான ஆன்மீக வாழ்வு வாழுங்கள். இன்றைய நற்செய்தியிலே இந்த வாசகத்தை பயன்படுத்துகின்றார். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். இதன் வழியாக அவர் சொல்வது எப்பொழுதும் தயார் நிலையில் இருங்கள். இதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே பார்க்கின்றோம். கடவுள் மக்களை சந்திக்க வரும் பொழுது, பாஸ்கா நாளின் போது கடந்து செல்லும் பொழுது எவ்வாறு நிற்க வேண்டும் என்ற ஒரு ஆயத்த நிலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். விடுதலை பயணம் 12வது அதிகாரத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள், இது ஆண்டவரின் பாஸ்கா என்று சொல்கின்றார். இதையே மத்தேயு நற்செய்தியிலே இன்னொரு ஓமை வழியாக அவர் சொல்கின்றார். 25வது அதிகாரத்திலே 10 கன்னியர் ஓமை வழியாக அவர் சொல்வது, அப்போது மணமகன் வந்துவிட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இது எப்பொழுது சாத்தியம் என்றால், எல்லா நேரமும் தயார் நிலையில் இருக்கின்றவர்களால் மட்டும்தான் இதை சாத்தியமாக்கி கொள்ள முடியும். விவிலியத்திலிருந்து அழகான ஒரு உதாரணம் சக்கேயு. சக்கேயுக்கு நீண்ட நாட்களாக இயேசுவை காண வேண்டும் என்ற ஆவல். ஆகவே இயேசு ஒருவேளை என்னை சந்தித்து என் வீட்டிற்கு வந்துவிட்டால் நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் தெளிவாக புரிந்திருந்தார், தயார் நிலையில் இருந்தார். அப்பொழுதுதான் அவர் அந்த மரத்தின் மீது ஏறி இயேசுவை காண ஆவலோடு நின்ற பொழுது, இயேசு அவருடைய தயாரிப்பு நிலையை, ஆவலை பார்த்து, சக்கேயு, இன்று நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்து உணவு அருந்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆனந்தத்தோடு அவர் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அங்கு சென்ற உடனே அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதுதான் அவருடைய தயாரிப்பை முன்வைக்கின்றது. ஆண்டவரே, என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். ஒருவேளை யாரையாவது ஏமாற்றி சம்பாதித்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று தன்னுடைய தயாரிப்பு நிலையை அழகாக வெளிப்படுத்துகின்றார். இயேசுவும் அவருக்கு உடனடியாக கைமாற கொடுக்கின்றார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இவரும் ஆபிரகாமின் மகன் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவரை கௌரவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நலமான ஆன்மீக வாழ்வு நாம் வாழும் பொழுது, நம்மாலும் இயேசு நம்முடைய வீட்டிற்கு வரும் பொழுது அவரை வரவேற்று அவர் கொடுக்கக்கூடிய கைமாறை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இயேசு இன்னும் தெளிவுபடுத்துகின்றார். நாம் நலமான ஆன்மீக வாழும் பொழுது அவர் கண்டிப்பாக நமக்காக அவர் பந்தியிலே அமர்ந்து பரிமாறுவார். விருந்திற்கு சென்ற அந்த தலைவன் திரும்பி வந்து பணியாள் பொறுப்போடு இருக்கும் பொழுது அவரை அமரச் செய்து இவர் பணிவுடை செய்வார் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு நல்ல உதாரணம் யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அமரச் செய்து அவருடைய காலடிகளை கழுவி தன்னுடைய இரவு உணவை அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நற்கருணை வாங்கும் பொழுது தகுந்த தயாரிப்போடு வாங்கின்றோமா? இயேசு என்னுடைய உள்ளத்திற்குள் வருகின்றார் என்ற ஒரு தயாரிப்பு நிலையில இருக்கின்றோமா என்று நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ராவுணவும் போது ஒரு நிகழ்வு இருக்கின்றது. யூதாசு அப்பத்துண்டை பெற்றவுடன் அவன் உள்ளே சாத்தான் நுழைந்தான் என்று. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தகுதியான உள்ளத்தோடு பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் தீமையின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அந்த ஆபத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நம்மை தயார்படுத்த வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறுதியாக இந்த காலத்தை குறித்த கவலை நமக்கு இருக்கவே கூடாது. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இவ்வாறு சொல்லப்படுகின்றது, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம், ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இன்றைய நாள் இனிய நாள், இறைவன் என்னை சந்திக்கும் நாள், நான் தயாராக இருப்பேன் என்ற மனநிலையோடு நாம் வாழும் பொழுது வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மை இயேசு சந்தித்து கொண்டே இருப்பார், நமக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டே இருப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். இறை ஆசீர் உங்களை வழி நடத்தட்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.